ஃப்ரெண்ட்ஸ், YMC கேக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னும் ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நான் உங்களுக்கு டேஸ்டியான சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், எந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட் கேக் செய்ய என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்ப்போம். நான் சுகர் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 250 கிராம் சுகர், 250 கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். முட்டை 250 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெனிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர், நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி காஃபி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் கலந்து, 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளார் நான் 220 கிராம் ஃப்ளாவும் 30 கிராம் கொக்கோ பவுடரும் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்டாக என்ன செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல நாங்கள் சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், சுகரை போட்டுக்குவோம். அதோடு இந்த பட்டரையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். இதை நல்லா கலந்து இந்த பீட்டரில் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். சுகரையும் பட்டரையும் போட்டு இப்போ நல்லா பீட் பண்ணிக்குவோம். நல்லா சீனி கரையிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்குவோம். இப்போ இதில் முட்டையை நாங்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்குவோம். அடுத்த முட்டையும் நான் இப்போ சேர்க்குறேன். இப்படியே எல்லா முட்டையும் நாங்கள் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குவோம். மாவு கொக்கோ பவுடரும் நல்லா கலந்து வச்சுருக்கேன். நல்லா கலந்து சலிச்சு வச்சுருக்கேன். இதோட நாங்கள் 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் சலிச்சு வச்சுக்குவோம். நாங்கள் இப்போ நல்லா பீட் பண்ண பிறகு, முட்டையெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ண பிறகு நம்மளோட மிக்சர் இப்படி தான் வந்திருக்குது. இதோட நாங்கள் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் கலந்துக்குவோம். இப்போ நாங்கள் இந்த மிக்சரோட இந்த ஃப்ளாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரோட நாங்கள் 3 டேபிள் ஸ்பூன் பாலை சேர்த்துக்குவோம். அதோட 1 டீஸ்பூன் காஃபி கலந்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் காஃபியை சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதை நாங்கள் நல்லா பீட் பண்ணிக்குவோம். இப்போ இதை நாங்கள் ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா பீட் பண்ண பிறகு நம்மளோட கேக் மிக்சர் இப்படி தான் இருக்குது. இப்போ இதை நான் இந்த மாதிரி ஒரு ட்ரே ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதில் பேக்கிங் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுக்குவோம்.
இப்போ இதை நாங்கள் 40 மினிட்ஸ் 170 செல்சியஸில் பேக் பண்ணி எடுப்போம். பேக் பண்ணி எடுத்த பிறகு கேக் எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலாக நம்மளோட கேக் பேக் ஆன பிறகு இப்படி தான் இருக்குது. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒரு டூத் பிக்கை நீங்கள் இன்செக்ட் பண்ணி பாருங்கள். இதில் எதுவும் கொட்டாமல் இருந்துச்சுன்னா உங்களோட கேக் நல்லா பேக் ஆகியிருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி இன்னும் ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.